நன்றி கூறி விடைபெறுகிறேன். It is our honor and privilege to welcome our chief guest, Professor M.K. Guru, for our function. With nearly 3 decades of dedicated service in education, he has guided countless young minds with wisdom, discipline, and vision. As the correspondent of Vedaloka Vidyalaya, Sendamangalam, and treasurer of Aliyar Arivu Tirukoil, he has shaped institutions that blend knowledge with values. A follower of Vedanta Maharishi, he brings not only academic guidance but also a spiritual perspective, showing that true education nurtures both the mind and the soul. Today, we are truly honored that he has graced us to preside over this function and to share his insights through the keynote address. Sir, your journey inspires all of us, and your presence today adds wisdom, dignity, and inspiration to this gathering. With heartfelt respect and admiration, we warmly welcome you. Please, sir. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதமான இந்த மலை ஓரத்திலே, அற்புதமான இந்த மாலை நேரத்திலே எண்ணம் மலர்ந்தது போல குழந்தைகள் மலர்ந்து விளையாடி இந்த நேரத்திலே நாமக்கல் நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று முயற்சித்து இன்று வரை நாமக்கல் மக்களை நன்மக்களாக உருவாக்கி வைக்கும் பெருமக்களுக்கு வணங்கி வாழ்த்து மகிழ்கின்றேன். நன்மக்களை பெற்று இந்த உலகத்துக்கு தர வேண்டும் என்று எண்ணி இருக்கக்கூடிய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒரு சின்ன கதையோட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தை விளையாண்டுட்டு இருந்தது. விளையாடும்போது அது கையில் ஒரு கல் கிடச்சிது, மண் கட்டி கிடச்சிது. அந்த மண் கட்டி அந்த குழந்தை உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்கு. அப்போ அவங்க அப்பா வர்றாரு, என்னம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் விளையாடணும் அப்படின்னு. சரி அப்படின்னு கொண்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அதை கழுவி வச்சுட்டு ஒரு கல் இருக்கு. இந்த கல்லை நான் எனக்கு மிளகெல்லாம் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். அப்பா என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை கூட என்ன நான் டேபிள் வெயிட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார். சரிங்களா? அப்போது அவர் பார்க்குறாரு, அந்த சூரிய வெளிச்சம் படுது, பளபளான்னு இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் வேல்யூ இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு பொற்கொள்ளர்கிட்ட கொண்டு போய் காட்டலான்னு காட்டுறார். அவர் பார்த்த உடனே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு நான் 1000 ரூபா கொடுக்குறேங்கிறார். சாதாரண கல் இதுக்கு 1000 ரூபா கொடுக்குறாரா? அவருக்கு ஒரே ஆச்சரியம். கண்டிப்பாக வாங்கிக்குவீங்களான்னு. வாங்கி அப்போ உடனே அது வேல்யூ வந்துருச்சு இல்லையா, 1000 ரூபா. அதனால் ஒரு பெட்டியில் போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டவுனுக்கு போய் ஒரு நகைக்கடையில் காட்டுறார். அந்த நகைக்கடைக்காரர் நான் 1 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறது. 1000 1 லட்சம் ஆகிப்போச்சு. கண்டிப்பாக 1 லட்சம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன். சரி கொடுங்க அப்படின்னு இன்னும் ஒரு பெரிய பெட்டியில் போட்டு ஒரு பெரிய டவுனுக்கு போகிறார். இருக்கலே பெரிய நகைக்கடைக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு, 1 கோடி ரூபா கொடுக்குறேங்கிறார். 1 கோடி ரூபா கொடுக்குறேங்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு போஸ்டர் பார்க்குறார், உலக வைர வியாபாரிகள் மகாநாடு பெங்களூரில் நடக்குது அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்குவீங்களாங்கிறார். வாங்கிக்குவேன். உடனே அவர் நம்பர்கிட்ட கடன் வாங்கி பெங்களூர் போகிறாரு. வைர வியாபாரிகள் மாநாடுக்கு போகிறாரு. உள்ளேயே விடல. என்னடா ஒரு கிராமத்தால் வந்திருக்கிறாருன்னு. இல்லை இல்லை நான் ஒரு முக்கியமான பொருள் கொண்டு வந்திருக்கிறேன். அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. சரி உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போய் அந்த வைர வியாபாரிகள் மகாநாட்டில் அதை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அது எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த உலகிலேயே இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வைரக்கல் கிடைத்ததில்லை, விலை மதிப்பே போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே அந்த கல்லோட மதிப்பென்ன?
ஒரு மிளகுக்கு டேபிள் வெயிட்டா 1000 ரூபாயா, லட்ச ரூபாயா, கோடி ரூபாயா, இல்லை விலை மதிப்பே இல்லையா? தெரிஞ்ச அவங்கவுங்க விட்டுருப்பாங்களா? யார் அதை எவ்வளவு மதித்தார்களோ அதுதான் அந்த கல்லின் மதிப்பு. யார் அதை எவ்வளவு மதித்தார்களோ அதுதான் அதோடைய மதிப்பு. அப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் நம் குழந்தைகள். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு குழந்தையும். இயற்கை சாதாரண இல்லைங்க. 13.7 பில்லியன் ஆண்டுகளாக தொடர்ந்து உருவாக்கி 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 அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்பா அம்மா குழந்தைன்னு பூமி. இயற்கை ஒவ்வொரு முறையும் எடுக்கும் ஒரு புது அவதாரம் தான் இந்த பூமியில் பெறக்கூடிய குழந்தை. இயற்கையின் இணையில்லா பரிசு. அவர் சைல்டு இஸ் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நம்ம குழந்தைங்க. எவரி சைல்டு இஸ் த ட்ரெஷர் ஆஃப் த சொசைட்டி. எவரி சைல்டு இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையின் இணையில்லா பரிசு. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தின் ஈடில்லா சொத்து. ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தின் ஒளி விளக்கு. அப்படிதானா? நாம மதிக்கிறோமா? குழந்தையா பார்க்கிறோமா? குழந்தையா தானே பார்க்கிறோம். பொக்கிஷம் பார்க்கிறோமா? உங்க கையில ஒரு விதை கிடைக்குது. அந்த விதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. இப்போ அந்த விதையை போட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா ஒரு மரம் வரும். அந்த மரம் அது மரமா? அதில் இருக்கக்கூடிய 1000 விதைகளும் எடுத்து போட்டிங்கன்னா வனமா? அந்த விதையானது விதையா, மரமா, வனமா? விதையா, மரமா, வனமா? வனம்தான் மரமா இருக்கு, மரம்தான் விதையா இருக்கு. குழந்தை தான் குடும்பமாகுது, குடும்பம் தான் உலகமாகுது. எஸ். இப்போ நம்ம அந்த குழந்தையா பார்க்கலாமா, இல்லை எதிர்கால குடும்பமா பார்க்கலாமா, இல்லை எதிர்கால சமுதாயமா பார்க்கலாமா? எப்படி பார்க்கணும்? அந்த வேல்யூ நீங்க என்ன கொடுக்க போறீங்களோ அதுதான். இந்த போனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இந்த டேபிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இந்த கட்டடத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு மனிதனுக்கு என்ன வேல்யூ? வேல்யூ தான் அவனுடைய வேல்யூ. வேல்யூஸ் தான் அவனுடைய வேல்யூ, இல்லைங்களா? அப்படிப்பட்ட வேல்யூவை கொடுக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர் ஐயா பண்றது. அதனுடைய சார்ந்த இருக்கக்கூடிய இணைந்து இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோமே, இந்த குழந்தைக்கு நாம் என்ன பரிசு கொடுக்கணும், அதை எவ்வளவு மதிக்கணும்? என் குழந்தை என் குழந்தை அல்ல. என் குழந்தை இந்த பிரபஞ்சம் எடுத்த சிறு வடிவம். என் குழந்தை இந்த சமுதாயத்துக்கு போக வேண்டிய சொத்து. என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு பேப்பர் வாங்குறோம், கொஸ்டின் பேப்பர் வாங்குறோம், 100 மார்க். அது எல்லாருக்கும் 100 மார்க் தானே? டெஸ்ட்ல கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல எல்லாருக்கும் 100 மார்க் தானே? கம்மி இல்லையே. அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆயுள் 100 ஆண்டுகள். ஆயுள் 100 ஆண்டுகள். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மாதிரி ஒவ்வொரு குழந்தையின் பிறப்புரிமை ஆயுட்காலம் 100 ஆண்டுகள். நம் குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியம் பிறப்புரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆனந்தம் பிறப்புரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் உறவுகள் ஐஸ்வர்யம் பிறப்புரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் உறவுகள் பிறப்புரிமை. ஆயுள், ஆரோக்கியம், ஆனந்தம், ஐஸ்வர்யம், உறவுகள், இது எல்லாம் இருந்த ஒரு முழுமையான வாழ்க்கை. அந்த முழுமையான வாழ்க்கையை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? யாரோட பொறுப்பு? பெற்றோர் தான். ட்ரினிட்டி அப்படின்னு பார்த்தேன் நான். ட்ரினிட்டினா என்னன்னு யோசிக்கிறேன். ட்ரினிட்டினா என்ன? ட்ரி யூனிட்டி. ட்ரி யூனிட்டி. 3 ஒன்று சேர்ந்தால் அது பேர் ட்ரினிட்டி. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஒன்று சேர்ந்து இயங்குனா ஆட்டம். அப்பா அம்மா குழந்தை ஒன்று சேர்ந்திருந்தா குடும்பம். நிர்வாகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் சேர்ந்து இயங்குனா பள்ளி. இயற்கை, சமுதாயம் தான் சேர்ந்தா வாழ்க்கை.
உடல், உயிர், மனம் ஒன்று சேர்ந்தா மனிதன். கோள், நட்சத்திரம், துணைக்கோள் சேர்ந்தா அந்த ட்ரினிட்டி பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம். இப்படி எங்க பார்த்தாலும் ட்ரினிட்டியா இருக்கு. ட்ரினிட்டி இல்லாத இடமே இல்லை. அந்த மூன்று ஒன்றானால் எல்லாமே சிறப்பாக நடக்கிறது போல இந்த ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நிறுவனம், அற்புதமான மனிதர்களை உருவாக்கக்கூடிய நிறுவனம் 50 ஆண்டுகள் மட்டுமில்லை 100 ஆண்டுகள் கடந்தும் சிறப்பாக செயல்புரிய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இறைநிலையை நின்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த குழந்தைக்கு என்ன வேணும்? வண்டி ஓட்டணும்னா லைசன்ஸ் வேணும். வண்டி ஓட்டணும்னா லைசன்ஸ் வேணும். அதே மாதிரி வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் லைஃப் சென்ஸ் வேணும். லைஃப் சென்ஸ் வேணும். குழந்தை பிறக்கும் போதே எல்லாம் கற்றுக்கிறது இல்லை. பிறந்து பள்ளிக்கூடத்தில் கற்றுக்குது, அது பாடம்தான் படிக்குது. ஆனால் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எது? வீடு தானே, வீடு தானே. அப்போ கல்வி என்பது பொருளீட்டும் கல்வி மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாம் தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எல்லா பெற்றோரும் என்ன தீர்மானம் பண்ணணும்? நான் என் குழந்தைக்காக தான் வாழ்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் என் குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குழந்தையோடு நேரத்தை செலவிடுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, குழந்தையோடு நேரம் செலவிடணும் இல்லையா? பொருள் தெரியாது அந்த குழந்தைக்கு, ஆனால் அன்பு தெரியாமல் இருக்கவே முடியாது. அந்த ரியல் ரோல் மாடலாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரும். என் குழந்தை எப்படி வர வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டு அந்த தீர்மானம் செய்தபடி நடக்க வேண்டியது ஒவ்வொரு குழந்தையின் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் உள்ள ஒரு மிக முக்கியமான கடமை. அதை அவர்கள் நிறைவேற்றுவார்களானால் அன்பை கொடுத்தால் அன்பு வரும். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு மிரர். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் திருப்பி வரும். அப்படி வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் சிரிச்சா சிரிக்கும், கோவிச்சுட்டா கோவிச்சுக்கும். அப்போது நம்ம மேலே எல்லாரும் அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். மிக எளிமையான ஒரு வழி இருக்குது. நாம் எல்லார் மேலே அன்பு செலுத்திடுறோம். அவள் ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பானது பல மடங்கு நமக்கு திரும்பி வரும். அப்போ எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு கடமை, பொறுப்பு எல்லா பெற்றோர்களும் இருக்கு. உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உயிரை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இயற்கையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கே ஒளிவிளக்காக நம் குழந்தைகள் மாற வேண்டும் என்றால் அதற்கு பெற்றோர்களாகிய நம் முயற்சியும் இந்த ட்ரினிட்டி என்ற யூனிட்டி அந்த பொறுப்பும் தான் வருது. இதற்கு அற்புதமாக செய்து கொண்டிருக்கூடிய அனைத்து நிர்வாகத்தினரையும் பாராட்டி மகிழ்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.